சமூகம் எங்க நிக்குது பாத்தீங்கன்னா கடற்கரைக்கு போறாக்கு குளிக்க வாய்ப்பு இருந்தா குளிப்பதற்கான உடுப்பு இருக்குல்ல. இது என்னன்னு பாத்தீங்கன்னா சூரிய வெப்பத்தில் இருந்து இந்த ஸ்கின் தெரியும் தானே அவ்வளவு பளபளன்னு இருக்கு. சூரிய வெப்பத்தால கரத்தாலும் வண்டி இதையும் கொண்டு நடந்து இது கடற்கரைக்கு போய் கொண்டிருக்கு. காணொலி எடுக்க இயற்கையான இடங்களை காட்டுறது எப்படி இருக்குது தெரியுது உங்களுக்கு. சமூகம் வீடியோக்காக பின்பக்க தலையில் நடக்குது. வீடியோ வந்துட்டா வெள்ளக்காரன் வேற வந்துட்டா வெள்ளக்காரன்டா முன்னாடி வெள்ளக்காரன். சரி நீ அங்க போய் காட்டுறேன். ஓகே ஓகே தம்பி கலைச்சி போன இருந்துட்டு சமூகம் மலையாள கிணறு நடந்து 1 கிலோல 1 கிலோமீட்டர் வரும் போல. அவ்வளவு புழுவ கூடாது. ஒரு 1/2 கிலோமீட்டர் கடல்ல ஜாமீன் இல்லையா? இப்ப சமூகம் கீழே இறங்க போகுது. எனக்கு என்ன வழியா இருக்கு தெரியுமோ? சமூகத்துக்கு கண் பூஞ்சலாக உள்ளது. ஏனென்றா சன்கிளாஸ் போடலாம் தானே சமூகம். சொன்ன இப்ப ஸ்போக்கன் இங்கிலீஷ் இல்லை, இப்ப ஸ்போக்கன் கண்ணாடி அணியம் இல்லை. கண்ணாடி அது எங்க இருக்குன்றா குட்டி குட்டி கேட்டுக்கு தடதான் மட்டும். கேட்டுக்கு பறக்காது. இப்ப பாத்தீங்கன்னா கடல் அன்னை கொந்தளித்து கொண்டிருக்கு. சமூகம் வந்தது பெரிய குடியோடு நல்லா வெயிலடிக்க வேண்டிய சமூகம் இங்க வந்து கடல் கொந்தளிக்கு குடிக்கிறா குடும்ப என்ன உலர்த்துறது உலர் துணி என்ன எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு நாளும் இல்லாத அளவுக்கு கொந்தளிச்சு நாங்கள் ஹிந்துக்க போய் பார்க்கிறோம். எப்படி கொந்தளிச்சு அவ்வளவு சிப்பியோடு முழுக்கல இந்த கரையில ஒதுங்கிறத பாத்தீங்கன்னா இது சிப்பிக்கு வந்த இது மாதிரி தெரிவு செய்த நாளும் சரி
அந்த குளிர் காத்து வந்து கேட்க சும்மா தென்றல் வந்து ஒரு பாட்டு பாடுங்க தம்பி. இசைமலையில் தயாரா? இல்ல இன்னைக்கு பாட்டு வருது. கடலெண்ணை அந்திமாலை பொழுதிலே நான் கடலுக்கு வந்த விடை காற்றின் கொடுமை கண்டு மனம் விரும்பி நான் வீட்டுக்கு செல்கிறேன். கொண்டே காட்டுற பாருங்க எப்படி கொந்தளிப்புகிறாங்கல்ல. கடல் அண்ணே இந்த கொந்தளிப்பு பாத்தீங்களா? கார்ல வந்துங்க அடிக்கிற அடி கோவத்துல என்ன கோவம் அன்னைக்கு கடல் தாங்கி பாருங்க. இதுல வந்தீங்கடா கீழே அந்த சிப்பியோடுகள் இதான் நிறைய சிப்பியோடுகள் நாங்க சில பேர் குளிக்குது நடந்திருக்கு. இதான் சிப்பியோடு எவ்வளவு கணக்கு காலத்து பாத்தீங்கன்னா அது வந்த நிக்க விட்டா தானே. இப்ப பாத்தீங்கன்னா அழகான மாலை பொழுதில் அழகாக கடற்கரையை ரசிக்கலாம் வந்த எனக்கு இப்ப அடிக்கிற காத்துக்கு நான் கதைக்கிறதும் கேக்குது வரியா அவ்வளவு அடிக்குது காத்து. குளிரட்டி இல்ல தண்ணி குளிருது வெளியில நின்றா குளிரா தெரியாது. இப்படி அடிச்சு கொண்டு நிக்குது. இந்த டிஷர்ட் பறக்கிற இதுல வேகத்துல தெரியும் எப்படி காத்து அடிக்குது. அவ்வளவு அடிக்கான கடல் தண்ணி இருக்கு. இங்க இந்த காலக்கான இது அனைத்து பாத்தீங்கன்னா ஆக்கள் இருக்குது. அங்கால கொஞ்சம் ஆக்கள் இருக்கு. அதுக்குள்ள குளிக்குது இல்லைங்க 3 பேர். அவ்வளவுதான் வந்தாக்கு ஆசைக்கு கடலை பார்த்துட்டு நாங்க குளிக்கல இருக்கிற குளிக்க